ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ட்ரெயின் டாஸ். பார்க்க அப்படின்னா தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிய சாதனையும் பண்ணியிருக்காரு. இந்தியன் சினிமாவில் வந்து என்னடா சாதனை பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 68th நேஷனல் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2023 படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷினாவோட திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஃபிலிம்ஃபேர் அவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்ரி நம்பி சொல்லக்கூடிய மாதவன் சாரோட படத்தையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வின்னருக்கான அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு. தமிழ் நடிகருக்கு வந்து அதில் வந்து தனுஷ்னாவுக்கும் அப்புறம் மாதவன் சாருக்கும் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான அப்ரிசியேஷன். அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னாவோட இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிகேட்ஸ் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 2 டிகேட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா கூட காம்படிட்டர்ஸ் யாருமே கிடையாது தமிழ் சினிமாவில். அவர் 9th ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து வாங்குறாங்க. கமல்ஹாசனோட மொத்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 தான் வாங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் டிகேட்ஸ் அவர் 1970s நடிச்சிருக்காரு கமல்ஹாசன் சார். ஆனால் இப்போ மொத்தமாகவே அவர்கிட்ட இருக்கிறது 10 ஃபிலிம்ஃபேர் அவார்டு. ஆனால் தனுஷ்னாக்கு கிட்டத்தட்ட இருக்குது 9 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வித்தின் 2 டிகேட்ஸ். அதுவே மிகப்பெரிய சாதனை. நாமினியான திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டு, லவ் டுடே, பொன்னியின் செல்வன் 1, அப்புறம் வந்து திருச்சிற்றம்பலம், வெந்து தெரிந்த காடு, விக்ரம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னாவோட திருச்சிற்றம்பலம் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ஆகிருக்கு. தனுஷ்னாக்கு அப்புறம் யாரும் அதிகமான ஃபிலிம்ஃபேர் அவார்டு வச்சுருக்காங்க இந்தியன் சினிமாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்வீர் கபூர் வந்து கிட்டத்தட்ட 7 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வச்சிருக்காருங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிலிம் கெரியர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா 1999 வந்து பார்த்தீங்கன்னா ஆப் அப் லவ் செலான்னு சொல்லக்கூடிய ஹிந்தி படம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் சார், அவர் வந்து 6 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவர் எப்போடா ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அவர் கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா 2003 கங்கோத்ரி சொல்லக்கூடிய ஒரு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தனுஷ்னாக்கு அப்புறம் இந்தியன் சினிமாவில் இவங்க 2 பேரும் அதிகமான ஃபிலிம்ஃபேர் அவார்டு வச்சிருக்காங்க. ஸோ தனுஷ்னா வந்து இந்த டிகேட்ஸில் மட்டும் இல்லை தமிழ் சினிமாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிகேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு ஃபிலிம்ஃபேர் வச்சிருக்க அவார்ட்ஸ் வச்சிருக்க ஒரு நம்பர் 1 தமிழ் ஆக்டராக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா இந்த டிகேட்ஸில் வந்து இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.